ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நியூ எடிஷன், அதாவது 2025 காயின் புக்கு. இது 11வது எடிஷன் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா, அதிலே போட்டிருப்பாங்க பிரிட்டிஷ் இந்தியா காயினு, அப்புறம் போர்ச்சுகீஸ் காயினு அண்டு ரிபப்ளிக் இந்தியா காயின். ஸோ இது எல்லாமே இந்த காயின் புக்கில் இருக்கும். இது ஆத்தர் பார்த்திங்கன்னா ஸ்ரீநாத் ரெட்டப்பா. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, இவர் என்னென்னா நாணயம் ரொம்ப சேகரிக்க ஆரம்பித்தது 2004 தான். அதில் ரொம்ப ஆர்வமாக இருந்து ஒரு 2004 அவர் நிறைய நாணயங்கள் சேகரித்து 2011 ஒரு புக்காக வெளியிடுறாரு. அதான் ஃபஸ்ட்டு எடிஷன் 2011. அதில் என்னென்னா ஏன்ஷியன்ட் காயின் இதிலிருந்து அப்போது உள்ள காயின், அதாவது இப்போ நம்ம எப்படி இப்போ 2025 அதுமாதிரி 2011 அந்த மாதிரி விஷயங்களை நிறைய ஆராய்ச்சின்னா அதில் நிறைய ஒரு ரிஸ்க் எடுத்து, அதாவது தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆர்வம் எடுத்து அந்த காயினை பற்றினா ஒரு இதை எடிஷனை வெளியிடுறாரு. இது 11th எடிஷன். இந்த 2024-25 11th எடிஷன். இதில் பார்த்திங்கன்னா இப்போ உள்ள மார்க்கெட் ப்ரைஸு, அதாவது நாணயத்தினுடைய எந்த காயின் ஸ்கேரா ரேரா அதெல்லாம் காமனாக, சில நாணயங்கள் மாறி இருக்குது, சில நாணயங்கள் மதிப்பு அதிகமாக இருக்குது, சில நாணயங்களில் மதிப்பு குறைவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தகவலெல்லாம் இந்த காயின் புக்கில் கொடுத்துருக்குறாரு. இது மட்டும் இல்லாமல் அவர் கரன்சி நோட்டு இருக்குல்ல, ரூபா நோட்டு, அதுலேயுமே ஒரு புக்கை அவர் வெளியிடுறாரு, சரிங்களா? அதுலேயுமே பிரிட்டிஷ் இந்தியா, போர்ச்சுகீஸ் இந்தியா, ஃப்ரெஞ்சு இந்தியா, இதெல்லாம் ரிபப்ளிக் இந்தியா, இந்த மாதிரி இதெல்லாம் ரூபா நோட்டை அதை ஒரு புக்காக வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் என்னென்னா, இவர் இந்த ஆர்கிடெக்ட் மேலே ரொம்ப ஒரு பேஷன் சொல்லலாம். அவருக்கு ஒரு ஆசை. அந்த இதில் என்னென்னா நிறைய ஹிஸ்டாரிக்கல் மோனுமெண்ட்ஸை ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்து அதை வெளியிடுறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் பண்ணுறாரு. இவருடைய வெப்சைட், அதாவது இவர் ஒரு வெப்சைட் வச்சுருக்காரு, www.sainathreddappa@.com. சரிங்களா? அட்டுலாம் வராது, www.sainath.com. சரிங்களா? ஸோ இதுதான் இவரை பற்றி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த காயின் புக்கை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். முதல்ல ஒரு நாணய சேகரிப்பாளர் அப்படின்னா, நாணயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம நிறைய என்ன பண்ணுவோம், நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் நிறைய பார்ப்போம், அதில் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணுவோம், தகவல் சேகரிப்போம். இதில் என்னென்னா சில இதை நல்லா சுருக்கி, ஆனால் தேவையான இன்ஃபர்மேஷன், தேவையான தகவலை இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன அப்படின்னாக்கா, முதல்ல சிஎஸ்ஆர், சி காமன், எஸ்ஸு ஸ்கேரு, ஆர் ரேர். ஸோ சிஎஸ்ஆர் இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு நாணயம் நிறைய மின் பண்ணியிருந்தாங்கன்னா அது காமன் கேட்டகரியில் வரும். கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக மின் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஸ்கேர் கேட்டகரியில் வரும். சுத்தமாக ரொம்ப கம்மியாக மின் பண்ணியிருந்தாங்கன்னா அது ரேர் கேட்டகரியில் வரும். இதுதான். ஸோ சிஎஸ்ஆர் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அது ஃபுல்லாக இந்த காயின் புக்கில் இருக்குது. எந்தெந்த காயின் ஸ்கேரிங்கில் இருக்குது, எந்தெந்த காயின் ரேரில் இருக்குது, எந்தெந்த காயின் காமனில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புக்கில் இன்னும் என்ன நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு காயினுடைய வெயிட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 5 ரூபா குண்டு காயின், அதை பார்த்திங்கன்னா அது 9 கிராம் எடை. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். புக்கில் இந்த காயினை பார்த்திங்களா, 5 ரூபா குண்டு காயின்னு சொல்லுவாங்க. இது 1992 2004 வரைக்கும் வின் பண்ணது 9 கிராம் காயின். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு காயின் எடை இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா, ஒரு சில காயினில் இப்போ இதிலே பார்த்திங்கன்னா இந்த 5 ரூபா காயின்லேயே 9 கிராமுக்கு பதிலாக 10 கிராம், 11 கிராம், 12 கிராம் வரைக்கும் கூட காயின்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி காயின்ஸை நமக்கு அது விலை அதிகமாக உள்ள காயின்னு நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு காயினை பற்றி நம்ம இந்த மாதிரி தகவல், இப்போ இந்த காயின் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த புக்கை ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதனோட வெயிட் இவ்வளோ இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் ஒரு இடம் மிஷினில் அந்த நம்ம
ஜொல்லுலாம் இது பண்ணுவாங்களே, எடை போடுவாங்கள்ல, அந்த மிஷினில் நம்ம எடை போட்டு பார்க்கும்போது உங்கள் கிட்டே இருக்கிற காயின் வந்து ஒரு வேளை அதிகமாக இருக்குது அப்படின்னா, எடை அதிகமாக இருக்குது, இல்லை ரொம்ப 9 கிராமுக்கும் கீழே ரொம்ப கம்மியாக ஒரு 2 கிராம் கம்மியாக 7 கிராம் இருக்குது, இல்லை 2 கிராம் அதிகமாக 11 கிராம் இருக்குது அப்படின்னாக்கா, அந்த காயினை வந்து விலை அதிகமாக உள்ள காயினை நம்ம தனியாக எடுத்து அதை வந்து ஒரு ஹோல்டரை போட்டு எழுதி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவல் வந்து இதில் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது என்ன மெட்டல். இப்போ சில காயின்லாம் பார்த்தீங்கன்னா 5 ரூபாயில் ரெயின் ட்ராப் காயின் இருக்கு இல்லையா, நான் அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த காயினை பாருங்கள், இது வந்து ரெயின் ட்ராப் காயின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நிக்கல் பிராஸ். ஆனால் இதுலேயே சில காயின் வந்து எஃப்எஃப்எஸ், அதாவது ஃபெராட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையுமே நிறைய காயின் வந்து மாற்றி மின் பண்ணி அதுக்கும் வந்து வேல்யூ அதிகமாக, அது வந்து என்னென்னா மியூல் காயின்னு சொல்லுவாங்க. ஒரு காயின் அச்சடிக்க வேண்டிய உலோகத்தை மாற்றி இன்னொரு காயினில் அச்சடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி தகவலுக்கெல்லாம் வந்து அது என்ன மெட்டல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதனுடைய மதிப்பை வந்து அதிகமாக நம்ம வந்து இது வந்து நார்மலாக நிக்கல் பிராஸில் தான் இருக்கணும், ஆனால் அது வந்து எஃப்எஃப்எஸில் இருக்குது, அப்போ அதனுடைய மதிப்பு வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி மெட்டல் என்ன மெட்டல் அப்படின்றத நம்ம கணிச்சுக்கிடலாம். இன்னொன்று என்னென்னா, ஒரு காயின் வந்து எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் அச்சடிச்சிருக்காங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில காயின்லாம் வந்து 2011 2019, இல்லை 1992 2004. சில காயின்லாம் பார்த்திங்கன்னா குட்டி அந்த 50 காசு காயின் இருக்கும், ஃப்ளாரல் டிசைன். அது பார்த்திங்கன்னா 2011 2016 வரைக்கும் அச்சடிச்சிருப்பாங்க. பட் அதில் வந்து கண்டினியூஸாக அச்சடிச்சிருக்க மாட்டாங்க. நான் அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இருக்கிறதுலே வந்து ரொம்ப டயமீட்டர் கம்மியான காயின்னா இந்த 50 காசு காயின் தான். இதில் பார்த்தீங்கன்னா 2000 பாருங்கள் 11 13 15 16 கண்டினியூஸாக அடிக்கலை. ஆனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2011 2013 கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் இது வரைக்கும் 2016 நான் பார்த்தது கிடையாது, சரிங்களா. ஆனால் இங்கே வந்து 15 16 இருக்குது. அது வந்து சர்க்குலேஷனுக்குள்ளே பாருங்கள், இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 2015 16 எனக்கு தெரிஞ்சு வெளியில் வந்தது மாதிரி தெரியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ஸோ 2013 2011 to 13 கூட 2012 கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து இந்த மாதிரி காயின் புக்கில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மின்டிங். ஒரு காயினை வந்து எங்கே மின்ட் பண்ணியிருக்கிறாங்க, நொய்டாவா, ஹைதராபாத்தா, இல்லை நம்ம வந்து கல்கட்டாவா, அந்த மாதிரி மும்பையா, இந்த மாதிரி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். மும்பைனா வந்து டைமண்ட் சிம்பிள் இருக்கும், ஹைதராபாத்னா ஸ்டார் இருக்கும், கல்கட்டானா எதுவுமே இருக்காது, நொய்டானா டாட் இருக்கும்னு. ஆனால் இதுலேயுமே சில காயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, முன்னாடி அடித்த காயின்லாம் பார்த்திங்கன்னா டைமண்ட் குறியீடுன்னு சொல்கிறது வந்து சில இதெல்லாம் ஸ்ப்ளிட்டாக இருக்கும். டைமண்ட் வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதை வந்து டைமண்ட் குறியீடாகவே நம்ம பார்த்துருக்கலாம். அதேமாதிரி ஹைதராபாத் மின்ட்டுங்கிறது வந்து டாட்டின், அதாவது டைமண்ட் ஷேப்புக்குள்ளே ஒரு டாட் இருக்கும், அதை வந்து ஹைதராபாத் மின்ட்டுன்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நான் அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த காயினை பார்த்திங்களா, ஹைதராபாத்தில் வந்து ஸ்ப்ளிட் டைமண்ட் இருக்கும், சரிங்களா. இது வந்து ஹைதராபாத் மின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக வந்து ஹைதராபாத் மின்ட்னா வந்து ஸ்டார் தான் இருக்கும் இல்லையா. பட் இந்த காயினில் பார்த்திங்கன்னா இந்த குதிரை காயின் இருக்கு இல்லையா, இதில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட்டு டைமண்ட் தான் வந்து ஹைதராபாத் மின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதே மாதிரி ஸ்ப்ளிட், அதாவது டைமண்டுக்குள்ளே டாட் இருக்கிறதுமே வந்து ஹைதராபாத் மின்ட்டு தான், சரிங்களா. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து இந்த புக்கு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இது போக இந்த புக்கில் என்னென்னா, நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த காயின் புக்கில் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிடலாம், சரிங்களா. அதேமாதிரி ருப்பீஸ் சிம்பிள் வந்து எந்த வருஷத்துலேருந்து பாருங்கள், ருப்பீஸ் சிம்பிளை பற்றி ஒரு இது சொல்லியிருக்காங்க பாருங்களேன். 2010 தான் வந்து 2011 தான் வந்து ருப்பீஸ் சிம்பிள் ஆரம்பித்தது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த காயின் புக்கில் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இது வந்து இவ்வளோ ஃபுல்லாக நம்ம தகவல் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு இருக்குது. இதில் வந்து ரிப்பப்ளிக் இந்தியா, போர்ச்சுகீஸ் இந்தியா, பிரிட்டிஷ் இந்தியா, இந்த 3 காயினை பற்றி தான் நம்ம வந்து நிறைய வந்து விஷயங்கள் வந்து இவ்வளோ இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நம்மளுடைய இந்த இது இருக்கு இல்லையா, ப்ரூஃப் செட் காயின் யூனிவர்சிட்டி செட், அதுவுமே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மார்க்கெட் ப்ரைஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க கீழேயே. இந்த பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த காயினுக்கு வந்து பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியோட அது எப்போ அதை இஷ்யூ பண்ண ரேட் வந்து
38 36, ஆனால் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 8000. ஸோ இதில் வந்து 5 ரூபாவும் 10 ரூபாவும் சாரி 100 ரூபாவும் 10 ரூபாவும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து ப்ரூஃப் செட் காயினாக இருக்கட்டும், யூஎன்சி செட் காயினாக இருக்கட்டும், அது இப்போ என்ன வந்து மார்க்கெட் ப்ரைஸில் இருக்குது அப்படின்றத வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த புக்கில் இருக்குது. ஆனால் எனக்கு என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு காயினை வாங்குகிறோம் இல்லை விற்கிறோம் அப்படின்னா, சில காயினில் இப்போ வந்து நம்ம ப்ரூஃப் செட்டு யூஎன்சி செட்டை விட்டுருங்க. ஆனால் நார்மலாக ஒரு காயின் இருக்கும் இல்லையா, 5 ரூபா கமமரேட்டிவ், 2 ரூபா கமமரேட்டிவ், 1 ரூபா கமமரேட்டிவ், இல்லை டெஃபினேட்டிவ் வகை, அதில் நம்ம ஒரு காயின் வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படின்னாக்கா இதில் உள்ள ப்ரைஸும் நம்ம மார்க்கெட் ப்ரைஸும் வேரி ஆகும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ரேட்டில் போய்கிட்டு இருக்கு. நம்மளுடைய இந்த காயினுடைய நாணயங்கள் விலைகள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஸ்கேரு, ரேரு, மெட்டலு, அதுக்கப்புறம் காமனு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. இந்த புக்கு வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு புக்கு தான். ஆனால் மார்க்கெட் ப்ரைஸுன்னு ஒன்று வரும்போது அது மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ நம்ம வந்து இதில் உள்ளதே அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணவே முடியாது. சில காயினில் சில நாணயங்களில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இதை விட வந்து கம்மியாக இருக்கும், சில நாணயத்தில் வந்து இதை விட வந்து அதிகமாக இருக்கும் மார்க்கெட் ப்ரைஸு. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா, விலையை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிடலாம், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் என்ன அப்படின்றத பார்த்துட்டு தான் ஒரு நாணயத்தை விற்கிறதோ இல்லை வாங்குறதோ நம்ம செய்யணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த புக்கு வந்து அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கிடலாம். நான் நேற்று தான் அந்த புக்கை வாங்கியிருக்கேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் அதை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடலாம் அப்படின்றதுனால தான் நான் வந்து இப்போ வீடியோ போடுறேன். ஸோ வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.